ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஆல்பர்ட் எலக்ட்ரிஷியன் பிளம்பர். இப்போ இந்த சைட்டில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து வாஷ் பேஷன் செட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இது வுட்டு டேபிள் டைப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வுட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணி கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்பிளை வச்சு அதை நம்ம ரெடி பண்ணோம். மார்பிளையும் ஒட்டுறதுக்காக சிலிக்கான் அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக நம்ம அப்படி மார்பிளை தூக்கி வச்சு அப்படியே வாஷ் பேஷன் அதுக்கு மேலே வச்சு ஃபிட் பண்ணி நம்ம வந்து பைப்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் வந்து இந்த சைட்டில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். வாஷ் பேஷன் இதுவரை 3வது வாஷ் பேஷன். எல்லா பாத்ரூம்லேயும் ஒரு வாஷ் பேஷன் செட் இருக்குது. அப்போ தியேட்டர் ரூமில் ஒரு வாஷ் பேஷன் செட் பண்ணது நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க என்னோடய யூடியூப் சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு இன்னொரு கீ ஃப்ளோரில் வந்து ஒரு வாஷ் பேஷன் செட் பண்ணோம். அது கொஞ்சம் ஷேப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இருந்துச்சு. அது நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இது செகண்ட் மாடியில் வந்து இப்போ செகண்ட் பாத்ரூமில் வந்து வாஷ் பேஷன் வந்து இது ஒரு டைப்பு. இது வந்து கொஞ்சம் நீட்டு வாட்டத்தில் வாட்டத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. அதுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக சிலிக்கான் அப்ளை பண்ணிட்டு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வேஸ்ட்டு கப்பலில் வச்சு தான் ஃபுல்லாக டைட் பண்ணுவோம். இதை நல்லா இதாக இருக்கும். இது வந்து புல்லர் காருக்கு வந்து அந்த டேபிளோடு சேர்த்து வந்து ஹைட்டாக அந்த ஒரு அடிக்கு மேலே ஒரு அடி ஹைட்டு வந்து அதில் ரெண்டு கனெக்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். பழைய வீடியோலையும் இதேமாரி தான் நம்ம ஒன்றும் நெக்ஸ்ட் வீடியோ இது வந்து இன்னும் ஒரு 2-3 பாத்ரூம் இருக்குது இன்னும். அதோடைய வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அந்த வீடியோக்கள் வந்து ஒன்று மெசேஜாக வரும், நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுபோல் வீடியோக்கள் நிறையா நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுறீங்க. சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறையா கமெண்டும் வந்திருக்கு. வந்து உங்கள் மெத்தட் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டைலும் அதை பற்றி இப்போ கொஞ்சம் கமெண்ட்லாம் நிறையா வந்திருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் பார்த்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஏதோ நிறை குறைகளும் சொல்கிறீங்க, அது நல்லது. சில நிறைகள் குறைகள் இருக்கும் தான். எல்லா வேலையிலுமே எல்லாமே 100% வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியாது. ஒரு மைண்டுக்கு தகுந்தமாரி மாறும். நிறைய குறைகள் இருக்கும். அதை நம்ம வந்து ஒரு வேலையிலே நாங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிப்போம். அதுவும் இல்லாமல் நிறைய குறைகள் நிறையா வந்து சில பேர் வீட்டுக்காரங்களே ஹவுஸ் ஓனரே எங்களுக்கு இப்படி தான் வேணும் நம்ம ஒரு மெத்தடில் சொல்லுவோம். அவங்க அது அக்செப்ட் பண்ணிக்காமல் அவங்களோட டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் அவங்க சொல்லுவாங்க. அதை நான் பண்ணி கொடுப்போம். அது பண்ணி கொடுத்து அது ஃபெயிலியர் ஆகும்போது மறுபடியும் நாங்கள் சொன்ன மாதிரி பண்ணுவோம். இப்படி ஒரு ஆளுக்கும் ஒரு ஐடியா மாதிரி சில விஷயங்களில் சில இடத்துல வந்து நாங்களே தப்பாக பண்ணாலும் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுப்பாங்க. அதுமாரி நாங்களும் வந்து சரியான முறையில் நாங்கள் செஞ்சு தந்துட்டு தான் இருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வந்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேமிலிகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இதுபோல் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜ்லேயும் வீடியோ போடுறோம், ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வீடியோ போடுறோம். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக இன்ஸ்டாவில் வந்து வீடியோ போடுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து அதுக்கப்புறம் வீடியோ போட்டால் வேலைகள் கால் நிறையா வரதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் அது வந்து கம்மி பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாவில் தொடர்ந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் என்னுடைய லால்பேட்டை எலக்ட்ரிஷியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.